ஒரு புத்தகத்தை வாங்கும்படி நான் சிபாரிசு செய்வேன். அது தாவோ என்று அழைக்கப்படக்கூடிய தாவோ தத்துவங்களை பற்றிய ஒரு புத்தகம். பொதுவா தத்துவம்னாலே நம்ம நினைச்சிடும் வயசானவங்க படிக்கிறது என்று. தத்துவங்கள் பயில வேண்டியவர்களே இளைஞர்கள் தான். இளைஞர்கள் தத்துவம் படிக்காமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் வாழ்வினுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய துவக்க வயதிலேயே தத்துவங்களை படிக்க வேண்டும். அதிலும் இந்த தாவோ என்ற புத்தகத்தை சி மணி என்ற ஒரு கவிஞர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். திரியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார். சின்ன நூல் தான், 81 பாடல்கள் கொண்ட ஒரு புத்தகம் தான். ஆனால் அதை மொழிபெயர்ப்பதற்கு பல ஆண்டுகள் அவர் செலவிட்டிருக்கிறார். அவ்வளவு எளிதாக மொழிபெயர்க்க முடியாத ஒரு புத்தகம் அது. அது ஒரு ஞானத்தினுடைய பொக்கிஷம். தாவோ என்பது சீனர்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய ஞான நூல். 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட லாவோட்ஸே எழுதிய ஒரு ஞான நூல் அது. அப்படிப்பட்ட ஒரு 6ஆம் நூற்றாண்டு ஒரு ஞான நூல் தமிழ்ல எளிதாக வாசிப்பதற்கு கையடக்கமான சின்ன புத்தகமா இருக்கு. நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சீமணி மொழிபெயர்ப்பு ஏன் சிறப்பு என்று சொல்லுவேன் என்றால், அந்த ஞானத்தை தமிழில் தருவதற்கு தமிழுக்கு ஏற்ற ஞான மொழியோடு அவர் தந்திருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை மட்டும் நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தால் தெரியும் எவ்வளவு நேர்த்தியாக சீமணி மொழிபெயர்த்திருக்கிறார் என்று தெரியும். ஒன்றை அதிலிருந்து உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு குயவன் பானை செய்யும் போது அது அழகாக இருக்க வேண்டும் என்று மிக கச்சிதமாக பானையை செய்கிறான், விளிம்பு வைக்கிறான். ஆனால் பானையினுடைய பயன்பாடு என்பது அதன் வெற்றிடத்தில் தான் இருக்கிறது.